வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரசம், கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சளி பிடிச்சவங்களுக்கு, ரொம்ப வறட்டு இரும்பலாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. அதை விட உடம்பு மெலியணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ரசம் அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க, நல்லது. இது நான் கொள்ளு ஒரு 100 கிராம்ஸ் அளவு எடுத்திருக்கேன். நான் பண்ண போகிறது ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த பாத்திரம் அளவுக்கு ரசம் வைக்கிறதுக்காக எடுத்திருக்கோம். நீங்கள் கம்மியாக ஒரு 50 கிராம் கூட எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு 100 கிராம் கொள்ளை எடுத்து நைட்டே ஊற வச்சாச்சு. குறைஞ்சது 8 மணி நேரம் நல்லா ஊறணும். இல்லை நைட்டு உங்களுக்கு ரசம் வேணும்னா காலையில் எழுந்திரிச்சு ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஊறணும், அப்போ தான் அந்த பயர் நல்லா ஊறும். இப்போ நாங்கள் ஊற வச்சுருக்கு, இன்னும் வேக வைக்கலை. வேக வைக்கும்போது ஒரு 6 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு புளி எடுத்துக்கிறணும். புளி இந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி. அந்த புளியை எடுத்து நல்லா ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இங்கே கொஞ்சம் அளவாக தண்ணி வச்சு ஊற வைங்க. நம்ம ரசம் வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட வேணாம், ஏன்னா நம்ம அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியில் தான் நம்ம ரசமே வைக்க போகிறோம். அப்புறம் அரைக்கிறதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் இந்த ரசத்துக்கு. அதுக்கு என்னென்னு பாருங்கள், 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிறணும். இந்த கொள்ளு ரசத்துக்கு எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டால் நல்லாயிருக்கும். தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி, 1 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், 8லேருந்து 9 வெள்ளைப்பூடு, 2 டீஸ்பூன் மிளகு, 4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலையும் அரைக்கிறதுக்கு தான். கல் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு. நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்ப்போம். இந்த ரசம் நல்லெண்ணெயில் வைங்க. கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் சீரகமும் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரமிளகா ஒரு 4 வரமிளகா இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயம். எந்த ரசம் வச்சாலும் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். அதுவும் இந்த கொள்ளு ரசம் வைக்கும்போது இது பயறுன்றனால நிறையவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக அலங்கரிக்கிறதுக்கு கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். இப்போ இந்த பயரை வேக வைக்க போகிறோம். கொள்ளு சேர்த்து நம்ம குக்கரில் சேர்த்துட்டோம். இப்போ சேர்த்துட்டு நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில் நாங்கள் அந்த எந்த பருப்பு வேக வச்சாலும் அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி ரசம்லாம் நீங்கள் அதில் வச்சிங்கன்னா நல்லா திக்காக கிடைக்கும். அரிசி ஃபஸ்ட்டு தடவை கீழே ஊற்றிட்டு 2வது தடவை களைஞ்ச தண்ணியில் கூட செய்யலாம். இதில் அவ்வளோ சத்து இருக்குது இந்த தண்ணியில். இது செஞ்சிங்கன்னா ரசமும் திக்காக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உப்பு எதுவும் சேர்க்காம ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துருங்க. இந்த கொள்ளு பயரை நம்ம வேக வச்சுருக்குறோம் குக்கரில். அது சவுண்டு அடங்கிறதுக்குள்ளேயும் நம்ம மிக்சியில் அரைக்கிறதெல்லாம் அரைச்சிக்கலாம். எடுத்து வச்ச 2 தக்காளி, சீரகம், தக்காளி நறுக்கி போட்டிருக்கோம், சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு தோலோடையே போட்டுக்கலாம் ரசத்துக்கலாம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா கொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரன்னு அப்படி இருக்கிற மாதிரி அரைக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த புளியை நல்லா கையை வச்சு கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறோம். நல்லா புளி ஊறிடுச்சுன்னா உடனே கரைஞ்சிரும். இந்த புளியெல்லாம் எடுக்க தேவையில்லை ரசம் வைக்கும்போது. இப்போ அந்த புளி அந்த சக்கையோடு இருந்தால் தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்ச மசாலா எல்லாம் சேர்த்துட்டோம். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள், கல்லுப்பு. அதுக்குள்ளேயும் ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு குக்கரில். கொள்ளு வெந்திருக்கும் பாருங்கள். கொள்ளு நல்லா வெந்துருச்சு. கையில் வச்சு இப்போ தான் தெரியுது. இப்போ இந்த கொள்ளு தண்ணியை இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த பயரை நம்ம என்ன பண்ணலான்றது சொல்கிறேன். இது நம்ம நார்மலாக சுண்டல் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுருக்கு. தாளித்து நம்ம எடுத்துக்கலாம், தாளிச்சும் சாப்பிட்லாம். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரசம் வைக்கிற அன்றைக்கி இதை லைட்டாக கொர நான் அரைச்சிட்டு இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு இது மாதிரி பருப்பு கடையிற மாதிரி கடைஞ்சிட்டு அந்த பருப்பை சேர்த்துட்டு இந்த ரசத்தை மேலே ஊற்றி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நெய் கலந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பயரும் சேர்த்தது மாதிரி ஆயிரும், அது பயரோட தண்ணியும் சேர்ந்தது மாதிரி ஆயிரும். இல்லைன்னா ஈவினிங் நீங்கள் சுண்டல் தாளிக்கிற மாதிரி சுண்டலும் வச்சு சாப்பிடலாம். அப்படியும் இல்லைன்னா இனிப்பு மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதே இதில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொரன்னு மிக்சியில் இந்த பயரை அரைச்சிட்டு வெல்லம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து லட்டு மாதிரி பிடிச்சும் சாப்பிட்லாம்.
இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரசம் வைக்க எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ரசம் வந்து நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கிறோம். வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் இந்த கரைச்சி வச்ச இந்த ரசத்தையும் அதில் ஊற்றிடலாம். இது நல்லா வத்தல் வந்து சிவப்பாற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நார்மல் ரசம் மாதிரி நல்லா ரசம் பொங்கி வரும்போது நம்ம இறக்கிடலாம். இப்போ ரசம் இது மாதிரி நல்லா நுரைச்சி நடு கொதின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான ரசம் ரெடி. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இது அப்படியே சூப்பு மாதிரியும் அப்படியே எடுத்து நம்ம டம்ளரில் ஊற்றி நம்ம சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அதே நான் சொன்ன மாதிரி இந்த பருப்பை, இந்த கொள்ளு பயரை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு அதையும் இந்த ரசத்தோடு சேர்ந்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த கொள்ளு ரசத்தை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.